ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறிய தப்புக்கு பெரிய தண்டனைன்ற கதையை தாங்க பார்க்க போகிறோம். இது அக்பர் பீர்பாலோட கதைங்க. வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்பர் சக்கரவர்த்திக்கு வெற்றிலை போடும் பழக்கம் ரொம்பவே இருந்துச்சுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுக்கத் அலி தயாரிக்கும் பீடா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தயாரிக்கும் பீடா மிக பிரமாதமாக இருக்குன்னு எல்லாத்திடையும் அவனை அடிக்கடி புகழ்ந்துட்டே இருப்பார். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அக்பர் அலிக்கு சலாம் செய்துவிட்டு பீடா தயாரிப்பது எனக்கு கைவந்த கலை. என்னுடைய 8வது வயதிலிருந்தே நான் இந்த பீடா தயாரிக்கும் தொழிலை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். சக்கரவர்த்தி, உங்களுக்கு நான் பீடா தயாரித்து கொடுப்பதை பெருமையாகவும் என்னோட பாக்கியமாகவும் நினைக்கிறேன் என்று சொன்னான். அக்பர் அன்று முதல் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே எந்த இடத்துக்கு போனாலே அந்த சவுக்கத் அலியவும் கூடயே கூட்டு போயிருக்காரு. 3 ஆண்டுகள் இப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் பீடாவில் பார்த்தீங்கன்னா கைத்தவறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுண்ணாம்பை சேர்த்துட்டான். அதை தின்ற அக்பருக்கு நாக்கு ரொம்ப வெந்துருச்சுங்க. வெந்துருச்சுமே பீடானா துப்பிட்டாரு. முட்டாளே, உன்னுடைய பீடாவை திண்டு என்னோட நாக்கு வெந்து விட்டு பீடா தயாரிப்பதில் தலை சிறந்தவன் என்று ஓயாமல் பெருமை எடுத்து கொண்டே இருப்பாயே, இதுவா நீ தயாரிக்கும் ஒரு லட்சணம் என்று சீறினார். அலி பயத்தினால் மிகவும் நடுங்க ஆரம்பித்து விட்டான். மிகவும் கோபத்துடன் அவனை முறைத்து பார்த்து உடனே சென்று ஒரு பை நிறைய சுண்ணாம்பு கொண்டு வா என்று கட்டளையிட்டார். அலி கடைக்கு போய் ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கினான். அப்போது அங்கு ஓடி வந்த மகேஷ் அலி என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு இத்தனை சுண்ணாம்பு கேட்டார், இதை சக்கரவர்த்தி வாங்கி வர சொன்னார், ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்று அலி தெரியவில்லை என்று சொன்னார். எந்த சந்தர்ப்பத்திலும் இதை வாங்கி சொன்னார் என்று உனக்கு தெரியுமா என்றான் மகேஷ். கேட்ட அலியும் நடந்ததை கூறினான். சக்கரவர்த்தி எதற்காக ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கி வர சொன்னார் என்று மகேஷுக்கு புரிந்துவிட்டது. உடனே அவன் அலியிடம் வயிறு நிறைய நெய் குடித்துவிட்டு சக்கரவர்த்தியிடம் செல் என்றார். என்னப்பா, ஏற்கனவே நான் யானைக்குட்டி போல் பருமனாக இருக்கிறேன். இந்த லட்சணத்தில் என்னை வெறும் வயிறில் நெய் நிறைய தின்ன சொல்கிறாயே, நான் இன்னும் பூதம் போல் ஆகிவிடுவேன் என்றான் அலி. இன்று ஒரு நாள் மட்டும் செய் என்று சொல்லிவிட்டு மகேஷ் சென்று விட்டான். மகேஷ் சொன்னால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நம்பிய அலி வீட்டிற்கு சென்று ஒரு செம்பு நிறைய நெய் எடுத்து வயிறு முட்ட குடித்து பிறகு அவன் அக்பரை நாடி போனான். சபையில் அமைந்திருந்த அக்பர் அலியை பார்த்து ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கி இத்தனை நேரமா என்று கடித்து கொண்டார். பிறகு ஒரு காவலனை நோக்கி இவனை சபைக்கு வெளியே அழைத்து சென்று பையில் உள்ள சுண்ணாம்பை முழுவதையும் அவன் வாய்க்குள் போட்டு அடைத்துவிடு என்றார். அப்போதுதான் அக்பர் தனக்கு தந்த தண்டனையின் கொடூரம் அலிக்கு புரிந்தது. கதற அலியை வெளியே இழுத்து போன காவலன் அலியின் பையிலிருந்த சுண்ணாம்பினை எடுத்து அலியின் வாயில் போட்டு விழுங்க செய்தான். ஒரு கவாலம் சுண்ணாம்பு தின்றது உடனே வாய், தொண்டை, வயிறு வெந்து போக அலி சுருண்டு கீழே விழுந்தான். தண்டனைக்குள்ளான அலி என்ன ஆனான் என்று பார்க்க அங்கு வந்த அக்பர் அலி தரையில் விழுந்தும் சுயநினைவுடன் இருப்பதை பார்த்து, நீ இன்னும் சாகவில்லையா என்று கேட்டார். இல்லை பிரபு என்ற அலி சிரமப்பட்டு எழுந்து நின்று வயிறு நிறைய நெய் சாப்பிட்டதினாலே என்னவோ நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான். உன்னை யார் நெய் சாப்பிட சொன்னதர்கள் என்று அக்பர் கேட்டான். அலி மகேஷின் பெயரை கூறினார். உடனே மகேஷை அழைத்து வர சொன்னான். அவனை பார்த்து, பீர்பால், உன் வேலைதானா இது? அவனை ஏன் நெய் சாப்பிட சொன்னாய் என்று அக்பர் கேட்டார். பிரபு, அலியிடம் நடந்ததை கேட்ட பிறகு நீங்கள் அவனை சுண்ணாம்பு விழுங்க வைக்கப் போகிறீர்கள் என்று தெரிந்தது. நெய் தின்ற பிறகு சுண்ணாம்பு விழுங்கினால் உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று தெரியும். அதனால்தான் அவ்வாறு அவனை நெய் முழுங்க சொன்னேன். அவன் மீது உனக்கு என்ன அக்கறை என்று அக்பர் கேட்டார். அக்கறை அவன் மீது இல்லை பிரபு, உங்கள் மீதுதான். அவன் தயாரிக்கும் பீடா நீங்கள் மிகவும் விரும்பி உண்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏதோ தெரியாமல் அவன் ஒரு நாள் செய்த தவறை, அத்தனை பெரிய தண்டனை அவன் பெறப்போவதை தவிர்க்கவே விரும்பினேன். நீங்கள் அவன் செய்த சிறு தவறை மன்னித்து விட வேண்டும். அக்பர் சக்கரவர்த்தியை மிகவும் இரக்க குணம் படைத்தவர் என்பதை நிரூபிக்கவே இதை விட உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டான் பீர்பால். அவனுடைய சாமர்த்தியமான பேச்சினால் கவரப்பட்ட அக்பர், நீ சொல்வது சரிதான். 3 ஆண்டுகளாக அருமையாக பீடா தயாரித்து ஒரு நாள் தெரியாமல் செய்த தவறுக்காக தண்டனை பெரியது சரியல்ல. அவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்றார் அலி. பார்த்து பிழைத்து போ என்றார் அலி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.